வணக்கம் மக்களே, நான் உங்கள் தோழி கண்மணி பேசுகிறேன். இது நம்மளுடைய சேனல். என்ன சொல்ல போகிறாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய காலை நேர வேலைகளை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். நான் காலையில் டிஃபனுக்கு சிம்பிளாக தோசை ஊற்றிட்டு வீட்டிலேயே அரைச்ச இட்லி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோடய வீட்டுக்காரருக்கு லஞ்ச் காட்டணும் இல்லையா, அதுக்கு சுட சுட சாதம் ஒயிட் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சுட்டு அதுக்கு கிரேவி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கிரேவினா குடமிளகாவும் உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சமாக ஒரு கிரேவி மாதிரி செஞ்சுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சிக்கன் குழம்பு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சிக்கன் குழம்பு எப்படி செய்வோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்புலாம் போட்டு செய்வோம்ல, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் செய்வேன். இது டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட சிக்கன் குழம்பு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அடுத்து என்னோடய பையனுக்கு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பையனுக்கு சத்து மாவு கஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சத்து மாவு பவுடர் எப்படி ரெடி பண்ணுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்குது. அந்த சத்து மாவு பவுடரை வச்சு அவனுக்கு ஒரு 2 நாளுக்கு ஒரு டைம் இந்த கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கஞ்சி ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கஞ்சி 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கொஞ்சமாக நான் நெய் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு ஆற வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய பையன் தூங்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எந்திரிக்க ஒரு 11 மணி ஆகிடும். அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த கஞ்சிலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்கு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா திக்காக ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்னோடய கிச்சனில் ஒரு சில பொருள்லாம் தீர்ந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை ரீஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கடலைப்பருப்பு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் மளிகை சாமானாக வாங்குவேன். அதில் இந்த கடலைப்பருப்போட ப்ரைஸ் 75 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 75 ருபீஸ்க்குலாம் நான் வாங்கியிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 50க்குள்ளே தான் வாங்கியிருப்பேன், 1/2 கேஜி. அதை ரீஃபில் பண்ணிவிட்டு இது கருப்பு சுண்டல் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் பையனுக்காக ஈவினிங் கொடுக்கறதுக்காக ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கிரேவிக்கும் யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.